நான் ரீசெண்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன் யூடியூப்பில் உங்களுக்கு ஏர்ன் பண்ணிடலுமெண்டு. ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் ஒன்று திறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் திறக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சேனல் திறக்கணுண்டா ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுங்க. எஜுகேஷன் திறக்கணுண்டா எஜுகேஷனல் கண்டென்ட்ஸை பற்றி க்ரியேட் பண்ணுங்கள். விளாக் செய்கிறேன்டா இந்த மாதிரி சீனரிஸை வச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்கின்றும் உங்களுக்கு விளாக் செஞ்சு வியூஸ் எடுக்கலும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச என்னவோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் போலே உங்களுக்கு விளங்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வர தொடங்குவாங்க. அவங்க அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணால் தான் யூடியூப்பில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சேனலோட செய்ய போல மெயினாக அவங்க ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு விஷயம் தான் இந்த பர்சனாலிட்டியை நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணலுமா இல்லைன்னு. அவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணிங்கன்னா டெஃபினேட்டாக அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. மறக்காமல் காமர்ஸ் வித் மேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.